வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்ட் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பேசக்கூடிய ஒரு படம். காதல் அப்படின்றது தான் அந்த டாபிக். அதாவது காதல் அப்படின்றது ஒருத்தரோட பொது உடைமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு ஜாதி, மதம், இனம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதையே ஏற்றுக்காத ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த படத்தில் பேசியிருக்கக்கூடிய டாபிக் பயங்கர அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே லிஜோமோல காட்டுறாங்க. இவங்க தன்னோட அம்மாவான ரோகிணியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா தான் வினித்தும் ரோகிணியும் முன்னாடி ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லிஜோமோல் தன்னோட லவ்வை பற்றி வீட்டில் சொல்கிறான். எல்லாரும் அது ஒரு பையன், அவன் எந்த ஜாதியாக வேணா இருக்கட்டும், மதமாக வேணா இருக்கட்டும், நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ப்ராக்ரெசிவாக யோசிக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா அது ஒரு பொண்ணு. ஸோ இந்த லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பை அவங்க ஏற்றுக்கிறாங்களா, அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் இதில் வருது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த மாதிரியான படங்கள் சமூகத்துக்கு சீர்கேடா, இதெல்லாம் பார்த்து மக்கள் கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த கேள்விகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இந்த மாதிரியான படங்கள் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு படம். அதாவது அது ஒரு நோய் கிடையாது, அது ஒருத்தரோட சாய்ஸ் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் அதை ஒரு நோயின்னு நம்பி கவுன்சிலிங் கொடுக்கறது, இன்ஃபேக்ட் மூட நம்பிக்கைகள் வழியாக அதை சரி பண்ண நினைக்கிறது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். அதுலேயும் இதில் வினீத் கேரக்டர் வழியாக ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக கேட்ட மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கான பதில்கள் அப்படின்றதையுமே அந்த கான்வர்சேஷன்ஸ் வழியாக சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த கான்வர்சேஷன் ரிலேட்டட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே அமைச்சிருந்தாங்க. இதில் ரோகிணியோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ராக்ரெசிவான ஒரு உமன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் இருப்பாங்க. அவங்களுக்கே இந்த சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கிறதுல இருக்கக்கூடிய தயக்கத்தை சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் தான் தீபா. அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதையுமே ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது ரொம்ப நீட்டாக முடிச்சிருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பேசக்கூடிய ஒரு படம். எனக்கு இந்த படத்தில் பிரச்சனையாக பட்ட சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், லிஜோமோல் யாரை லவ்வராக கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் அதே ரொம்ப பில்டப் கொடுத்து ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாகவே காட்டியிருந்திருக்கலாம். ஆல்சோ நந்தினியோட பேக் ஸ்டோரின்னு ஒன்று காட்டுவாங்க. அதை பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. டு அன் எக்ஸ்டென்ட் அது ஓகே தான். பட் இன்னுமே கொஞ்சம் நேச்சுரலாக அதை அமைச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இவங்க பேசக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது அடல்ட்ஸ்க்கானது தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.